ஏஜ் பெண்களுக்கு அதிகமாக போகும்போது இந்த கருமுட்டை எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்குது. இப்போது வெயிட் லாஸுக்குன்னே நிறைய நம்ம இப்போ ஜிம் போகணும், யோகா போகணும், அப்படிலாம் நிறைய குழப்பங்கள் இருக்குது. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ப்ராப்பராக டயட் எடுக்கிற கார்போஹைட்ரேட் இன்டேக்கை கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் புரத சத்து நிறையா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வெயிட் சீராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஓவுலேஷன் டேஸை எப்போ இருக்கோ அது எப்போ அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த டைமில் நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருந்தால் நமக்கு குழந்தை வரதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற அவேர்னஸை நம்ம ஃபஸ்ட்டு கப்பலுக்கு வரும்போது சொல்லி கொடுக்கணும். இப்போ ஒரு முறை ஐவிஎஃப் பண்ணியிருக்கோம், ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்போ அவங்க 2வது முறை நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட 2 கரு அது 5வது நாளாக இருந்தாலும் போடும்போது ட்வின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேஷண்ட் 4 முறை ஐவிஎஃப் ஃபெயிலியர் வெளியில் ஆனவங்களுக்கும் சரி, ஆர் எங்ககிட்டையும் 2 முறைக்கு மேலே ஃபெயிலியர் ஆனவங்களுக்கும் சரி, அதுக்கப்புறம் பாசிட்டிவ் வரதுக்கான முயற்சி பண்ணி பாசிட்டிவ் கொடுத்து டெலிவரியும் பண்ணியிருக்கோம். ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அவசர உலகில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய உணவு பிரச்சனைகளில் தலையாய பிரச்சனையாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையின்மை பிரச்சனை தான். குழந்தையின்மை பிரச்சனைக்கு இன்றைக்கு நிறைய தீர்வுகள் இருந்தாலும் கூட அது குறித்த விழிப்புணர்வுகள் இன்னும் குறைவாக இருக்குன்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் இயற்கையாக கருத்தரிக்க முடியாதவங்க அடுத்து போகிற இடம் ஃபெர்டிலிட்டி. ஸோ அப்படி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா, மீனாட்சி ஃபெர்டிலிட்டி மருத்துவமனையுடைய தலைமை மருத்துவர் திருமதி ராஜலட்சுமி அவர்களை தான் நம்ம சந்திக்க வந்திருக்கோம். ஃபெர்டிலிட்டி சம்மந்தமாக நிறைய சந்தேகங்களை நம்ம இன்னைக்கு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். ராணி நேயர்கள் சார்பாக உங்களை இன்னைக்கு சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி மேம். ஆக்சுவலாக இன்றைய சூழலில் ஃபெர்டிலிட்டி அப்படின்றது நிறைய இடங்கள்ல இருக்குது. உங்களுடைய ஃபெர்டிலிட்டி சென்டருக்கும் மற்ற ஃபெர்டிலிட்டி சென்டருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன மேம்? இந்த பிரச்சனைக்கு ஏன் அதிகமாக இன்னைக்கு காணப்படுறதுக்கு அதுக்கு முக்கிய தீர்வு என்ன மேம்? ராணி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது இந்த காலகட்டத்தில் குழந்தையின்மை பிரச்சனைன்றது ரொம்ப அதிகமாக பார்க்குறோம். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இப்போது சூழ்நிலை மாற்றமும் ஒரு காரணம், அண்டு இப்போது அன்ஹெல்தி செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், அப்புறம் அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ், அதாவது சரியான உணவு பழக்கம் உண்ணும் முறை இப்போ இல்லாமல் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜங்க் ஃபுட்ஸ்லாம் நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறோம். இதனால என்ன ஆகுதுன்னா உடல் பருமன் அதிகமாக போகுது. உடல் பருமன் நிறையா போகும்போது அது சார்ந்த ஹார்மோன் பிரச்சனைகள் லைக் PCOS, ஹைப்போதைராய்டு அந்த ப்ராப்ளம் வரதுனால அது ஒரு காரணமாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு. லைக் இப்போது எல்லாரும் முக்கால்வாசி எல்லா பெண்களுமே இப்போது ஒர்க் பண்ணுறதுனால ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் அவங்களுக்கு இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ் காரணமாகவும் நமக்கு உடல் பருமன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் தூக்கமின்மை, சரியான தூக்கமின்மை அப்படிங்கிறது இப்போ நம்ம பல பேர் சாதாரணமாகவே குழந்தையின்மைன்னு இல்லை, தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கான மூல காரணம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப அந்த நம்ம கேட்ஜெட்ஸில் இருக்கும், ஸ்க்ரீன்ஸ் ஒர்க்காக இருக்கும், மொபைல்னால இருக்குது. ஸோ அதனால் தூக்கமின்மை இந்த காரணங்களால்தான் இப்போது நமக்கு குழந்தையின்மை அப்படிங்கிறது பொதுவாக அதிகமாக காணப்படுது. ஆண்கள் பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை ஆண் மலட்டுத்தன்மைக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் ஒரு ரீசனாக இருக்குது, மது அருந்துதல் ஒரு ரீசனாக இருக்குது. அது தவிர பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் உடல் பருமன் இருக்கிறப்போ அவங்களுக்கு விந்து எண்ணிக்கையும் அதோட மொட்டிலிட்டி ப்ராப்ளமும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இந்த காலத்தில் நம்ம குழந்தையின்மைக்கு மூல காரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம மருத்துவராக இப்போ நம்ம ஆலோசனை பண்ணி பார்த்தோன்னா. அண்டு இப்போது எங்கள் சென்டருக்கும் மற்ற சென்டருக்கும் என்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா, இப்போ குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு தம்பதியர் உள்ளே வரும்போது அவங்களுக்கு எதனால் இது வரலை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதாவது யூ ஹாவ் டு அரைவ் வித் த டயக்னோசிஸ். அதுக்கு என்ன பண்ணணும்னா, பெண்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்களோட மாதவிடாய் கரெக்டாக இருக்கா பார்க்கணும். அப்புறம் பேசிக்காக அவங்களுக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் ஒன்று பண்ணிவிட்டு அதில் கருமுட்டையில் அந்த எண்ணிக்கை, கருமுட்டை எண்ணிக்கை ஆண்ட்ரல் ஃபாலிக்கல்ஸ் சொல்லுவோம், அந்த கவுண்ட்டு நார்மலாக இருக்கா அந்த வயதுக்கு ஏற்ப அப்படிங்கிறத பார்க்கணும். அதை பார்த்து அதை உறுதி செய்யறதுக்கு ஆன்டிமுலேரியன் ஹார்மோன் ஒரு டெஸ்ட் இருக்குது. அது நார்மலாக இருக்க பட்சத்தில் பிரச்சனை எதுவுமே பெருசாக இல்லைன்னு அர்த்தம். 2வது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சில ஹார்மோன் டெஸ்ட், ப்ரொலாக்டின், தைராய்டு அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும்.
ஆண்கள் பொறுத்த வரைக்கும் விந்தணு எண்ணிக்கை இல்லாமல், விந்து பரிசோதனை இல்லாமல் நம்ம ட்ரீட்மெண்ட்டே நம்ம அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ண முடியாது. மெயினாக பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து 15 மில்லியன் பர் எம்எல் இருக்கணும். அதுக்கு கீழே இருந்தால் நமக்கு குறைபாடு, எண்ணிக்கை குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் வந்து மொட்டிலிட்டி, அதோட உந்துதல் தன்மை 32% ப்ரொக்ரெசிவ் மொட்டிலிட்டி சொல்லுவோம். அதுக்கு கீழே இருந்தால் ஆண்கள் விந்து குறைபாடு இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சில டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இவங்களுக்கு வந்து சிம்பிள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோடனே எல்லாருக்கும் ஐவிஎஃப் யாருமே பரிந்துரை பண்ண மாட்டோம், அது இன்ஃபர்டிலிட்டி சென்டர் இருந்தாலும் கூட. ஸோ ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை வந்து எதை வச்சு டிசைட் பண்ணுவோன்னா, பெண்களுடைய வயசு, அப்புறம் இந்த ஆண் விந்து பரிசோதனையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அவங்களுக்கு திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆகுது, இவங்களுக்கு இது தவிர்த்து வேறு ஹார்மோன் பிரச்சனை, சுகர், பிபி அதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு டயக்னோசிஸ் அரைவ் பண்ணிவிட்டு ஓகே இவங்களுக்கு வந்து சிம்பிளாக ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். மருந்துகள் கொடுத்து முட்டைப்பையில் வந்து அந்த முட்டை வளர்றதுக்கான மெத்தட்ஸ், ஓவலேஷன் இண்டக்ஷன், ஃபாலிகுலர் ஸ்டடிஸ் சொல்லுவோம். அதுதான் ஸ்டெப் 1. அதில் நமக்கு பலன் இல்லை அப்படிங்கிறதுக்கப்புறம் ஸ்டெப் 2 வந்து ஐயுஐ சொல்லுவோம், இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன். அதில் என்ன பண்ணுவோன்னா, இந்த விந்துவை வந்து நம்ம நல்லா மூவ் ஆகிற ஸ்பாமை ப்ரிப்பேர் பண்ணி கருப்பைக்குள்ளே உள் செலுத்துதல் தான் இந்த இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் சொல்கிற ப்ரொசீஜர். இது வந்து ஸ்டெப் 2. இது வந்து 3லேருந்து 6 சைக்கிள் வரைக்கும் பண்ணலாம். இதுலேயும் பலன் இல்லை அப்படிங்கிறப்ப தான் ஐவிஎஃப் அப்படிங்கிறத பரிந்துரை வந்து பண்ணுவோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஐவிஎஃப் ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ ஐவிஎஃப்ல கன்சீவ் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு குழந்தை உண்டாயிருக்கு அப்படின்னா அதை பார்த்து மகப்பேறு மருத்துவம் அதற்கான டெலிவரி பண்ணுறதும் நம்மக்கிட்ட நம்ம சென்டரில் இருக்குது. லைக் அது வந்து அதை தாண்டி வயது அதிகமாக இருக்கப்போ ஐவிஎஃப்ல இப்போ கன்சீவ் ஆயிட்டாங்க, ரெட்டை குழந்தைகள் உருவாகுது. சில பேருக்கு வந்து ரெட்டை குழந்தைகள் இல்லாமல் 38-39 வயசுலலாம் கன்சீவ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து ரத்த கொதிப்பு, சுகர் இந்த பிரச்சனைலாம் வரும் இல்லையா. ஸோ அது காரணமாக மருத்துவ ரீதியாக குறை மாதத்தில் டெலிவரி ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் ப்ரீடம் டெலிவரி சொல்லுவோம். அப்படி ஆனால் கூட அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதை பராமரிக்கிற என்ஐசியூ, பச்சிளம் குழந்தை சிறப்பு பிரிவுன்றதும் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குது. ஸோ ஒரு தம்பதியர் குழந்தை இல்லை அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணாங்கன்னா வி ஹாவ் எவ்ரிதிங் இன் அவர் ஹாஸ்பிட்டல், ஆல் அண்டர் ஒன் ரூஃப். இது மற்ற சென்டர்லேருந்து எங்களோட தனித்துவம்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். ஓகே மேம். மேம் இப்போ ஆக்சுவலாக இயற்கை முறையில் கருத்தரிக்க முயற்சி எடுத்துட்டு முடியாத பட்சத்தில் தான் வந்து ஃபெர்டிலிட்டி சென்டர் வராங்க. இப்போ வந்து ஃபெர்டிலிட்டி வரும்பொழுது நம்மளை நாம் எப்படி தயார்படுத்திக்கிறது, அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து கவனம் கொண்டுட்டு இந்த சிகிச்சைக்குள்ளே வரணும் மேம்? பொதுவாக பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை அப்படின்னாவே ஒரு விதமான பதட்டமான சூழ்நிலை தம்பதியருக்கு இருக்குது. ஸோ அவங்கள மருத்துவமனைக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது பார்க்கணும். ஏஜ் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். 30 வயதுக்குள்ளே இந்த காலத்தில் திருமணம் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை தள்ளி போகிறது நம்ம அனுமதிக்கக்கூடாது. ஏன்னா ஏஜ் தான் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஏன் வயது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஏஜ் பெண்களுக்கு அதிகமாக போகும்போது இந்த கருமுட்டை எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்குது. அதனால என்ன ஆகும்னா, நம்ம ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டை பண்ணாதான் குழந்தை உண்டாகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது. 2வது அவங்களுக்கு வந்து மாதவிடாய் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அது சரியாக இல்லைன்னா ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத அது இருந்தால் அதை சரி செஞ்சுக்கணும். உடல் பருமன் இருந்தால் அதை வெயிட் குறைக்கிறதுக்கு அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும். அண்ட் செமன் டெஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நீலுக்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டர் என்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து லைக் ஸ்மோக் பண்ணால் அதை நீங்கள் கட் பண்ணணும், ஆல்கஹால் இருந்தால் அதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் இது தவிர சில பேருக்கு கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு சுகர், பிபிக்கான சில மாத்திரைகள் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் கன்சீவ் ஆகிறப்போ அது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்கும் குழந்தைக்கு. ஸோ அது சேஃபான டேப்லெட்டாக அதை சுவிட்ச் ஓவர் பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணணும். ஃபோலிக் ஆசிட் மருந்து எடுக்கிறதுக்கு அட்வைஸ் கொடுக்கணும். ஸோ அண்டு எக்ஸசைஸ், ஒபீஸாக இருந்தாங்க, அதாவது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டு இந்த வெயிட்டுக்கு வந்து ஒரு இடம் இருக்கணும். அதாவது பிஎம்ஐ சொல்லுவோம். நார்மல் பிஎம்ஐ வந்து 24லேருந்து 26 வரைக்கும். ஸோ பிஎம்ஐ அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கான அட்வைஸ் வந்து டயட் வந்து எப்படி எடுக்கணும்னா, ப்ரோட்டீன் நிறையா எடுக்கணும். இப்போது வெயிட் லாஸுக்குன்னே வந்து நிறைய
நம்ம இப்போ ஜிம் போகணும், யோகா போகணும் அப்படிலாம் நிறைய குழப்பங்கள் இருக்குது. அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. ப்ராப்பராக டயட், பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் அப்படின்னு இருக்குது. நம்ம எடுக்கிற கார்போஹைட்ரேட் இன்டேக்கை கம்மி பண்ணிவிட்டு புரோட்டீன், புரத சத்து நிறையா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வெயிட் சீராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்டு நம்ம வெயிட் சீராக இருந்து அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 5 days a week நம்ம எக்ஸசைஸ் நம்ம பரிந்துரை பண்ணணும். இப்படி பண்ண அப்புறம் நல்ல தூக்கமின்மை. ஸோ இந்த ஆலோசனைலாம் கொடுத்துட்டு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ளவங்களுக்கு அதாவது ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு ஓவுலேஷன் நடக்கிறதுன்றது நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அதாவது ஃபெர்டைல் டேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஓவுலேஷன் டேஸை வந்து எப்போ இருக்கோ அது எப்போ அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த டைமில் நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருந்தால் நமக்கு குழந்தை வரதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற அவேர்னஸை நம்ம ஃபஸ்ட்டு கப்பலுக்கு வரும்போது சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் இயற்கையான முறையில் ட்ரை பண்ணுங்கள் ஒரு 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆலோசனை கொடுக்கணும். அது யாருக்கு கொடுப்போம்னா, கல்யாணமாகி 1லேருந்து 2 வருடம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு அது என்னென்னா ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கணும், அவங்க வெயிட் கரெக்டாக இருக்கணும், வேறு எந்த ரிஸ்க் ஃபேக்டர் மெடிக்கல் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற அட்வைஸை நம்ம கொடுக்கணும். மேம், இப்போது சிகிச்சைக்குள்ளே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் எடுத்தோடனே அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஏன்னா எப்போவுமே ஒரு வித பயத்தோட தான் நிறைய பேர் பயமுறுத்தி தான் அனுப்புவாங்க. இதில் போனால் நிறைய காஸ்ட் செலவாகும், எடுத்தோடனே சக்ஸஸ் ஆகாது, ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்லாம் ஒரு பயத்தோட தான் அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ உங்ககிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சந்தேகங்களோட சவாலோட வரும்போது அவங்கள நீங்கள் எப்படி கையாளுறீங்க மேம்? கரெக்டாக கேட்டீங்க. இது ஐவிஎஃப் இந்த டாக்டர்கிட்ட போகிறோம், எடுத்த உடனே ஐவிஎஃப்னு சொல்லிடுவாங்க. அண்ட் ஐவிஎஃப்க்கு இவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பயம்தான். ஸோ இது மற்ற ட்ரீட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த காஸ்ட்டை வந்து ஒரு கட்டம் வரும்போது சொல்லுவோம். அண்ட் இந்த ஐவிஎஃப்ல இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு நிச்சயமற்ற ஒரு சக்ஸஸ் ரேட் இருக்குது. அதாவது 40% அப்படின்னா இதுதான் இந்த ப்ரொசீஜரோட சக்ஸஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடும். கப்புள்ஸ்க்கு வந்து இது எப்படி ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறோம், இது எப்படி குவாலிட்டி ஆஃப் எக் எப்படி வருது, அதை பொறுத்து குவாலிட்டி ஆஃப் எம்ப்ரியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ப்ரொசீஜரை ஒரு கட்டத்துலேயும் நானும் என்னோட கவுன்சிலரும் சொல்லிக்கிட்டே இருப்போம். அண்ட் இது சக்ஸஸ் தாண்டி சில பதட்டம்லாம் வரும், சில காம்ப்ளிகேஷன்லாம் வரும். இதெல்லாம் வந்து சரி செஞ்சுட்டு தான் நம்ம கரெக்டாக போவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லிகிட்டே இருப்போம். லைக் அவங்க என்ட்ரு பண்ணதுலேருந்து ப்ரொசீஜர் முடிகிற வரைக்கும் பீரியாடிக்காக கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களோட பதட்டம் பெருசாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் இதோட சக்ஸஸ் ரேட்டை பற்றி அவங்க பயம் இருக்கப்போ பாசிட்டிவ் ஆகி குழந்தை பேர் வந்துருச்சு இல்லையா, குழந்தை பிறந்தவங்களோட பேஷண்ட்ஸோட இன்டராக்ட் பண்ண வைப்போம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அவங்கள பார்த்தோன்னே சரி ஓகே நமக்கும் இதே மாதிரி ஒரு குழந்தை வரும். முக்கியமாக இந்த ட்வின்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷம் வரும். ஸோ நமக்கும் வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ஸோ இதுதான் நாங்கள் ப்ராப்பர் கவுன்சிலிங் ஒரு லெவலில் பண்ணுறதுனால ஸோ இது பேஷண்ட்டோட பதட்ட நிலையை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. மேம், மோஸ்ட் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டியில் வந்து ஃபெர்டிலிட்டின்னு வந்துட்டாலே ட்வின்ஸ் பேபி தான் அதிகமாக இருக்கும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. அது ஏன் மேம் ஃபெர்டிலிட்டினா அது எப்படி இந்த ட்வின்ஸ் பேபின்றது எப்படி அதை சாத்தியப்படுத்துறீங்க, இல்லை ஒரு சிங்கிள் பேபியும் ஃபார்ம் பண்ண முடியுமா? அந்த சிகிச்சை முறை நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க மேம்? இதுவும் ஐவிஎஃப்னாவே ட்வின்ஸ் அப்படிங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்குது. அப்படி கிடையாது. அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒரு அன்பிரடிக்டபிள் சக்ஸஸ் ரேட் உள்ள ஒரு ப்ரொசீஜர் அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு கரு உள்ளே போட்டு அது வந்து நம்ம கரு யூட்ரஸ் லைனிங்கில் ஒட்டி பாசிட்டிவ் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அதனால 2 கரு போடுறோம். இந்த 1க்கு மேற்பட்டு 2 கரு உள் செலுத்தும் போது அவங்களுக்கு பாசிட்டிவ் வர தன்மை அதிகமாகுது. பட் எல்லாருக்கும் அந்த ட்வின்ஸ் வர சான்ஸ் கிடையாது. சில பேருக்கு அந்த ட்வின்ஸ் வருது. ஆனால் இப்போ ஐவிஎஃப்ல ஒரு நவீன சிகிச்சை முறை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ இந்த கரு வந்து உள் போடுறோம் இல்லையா கருப்பைக்குள்ள, இது 3 நாள் கரு 5 நாள் கருன்னு 2 இருக்குது. 5ஆவது நாள் கருவை மட்டும் நம்ம ஒரே ஒரு கரு உள் செலுத்தினா நமக்கு சிங்கிள் பேபி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவே இப்போ ஒரு முறை ஐவிஎஃப் பண்ணியிருக்கோம், ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்போ அவங்க 2வது முறை நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னா 1க்கு மேற்பட்ட 2 கரு அது 5ஆவது நாளாக இருந்தாலும் போடும்போது ட்வின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே அது ட்வின்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக போடுறது இல்லை.
அந்த பாசிட்டிவிட்டி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒன்றுக்கு மேற்பட்டு 2 கரு உள் செலுத்தும் போது நமக்கு ட்வின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேம் இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ ஃபர்தர் ஒரு மாதம் 2 மாதம் ஆனதுக்கப்புறம் சிலருக்கு வந்து அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து தொடர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் அந்த மாதிரிலாம் சில கேசஸ் வந்து ரொம்ப ரேரான கேசஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ திரும்ப அவங்க சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அவங்களுடைய அந்த ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான தொடர்ந்து அவங்களுக்கு சிகிச்சை முறைகளை வந்து கையாண்டுட்டு இருக்கீங்க மேம்? நல்ல கேள்வி இது. ஆக்சுவலாக ஒரு முறை தோல்வி ஐவிஎஃப்ல வந்துட்டாவே நெக்ஸ்ட்டு அவங்க வரத்துக்கு ரொம்ப தயக்கம் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க டாக்டர் இதுக்கு மேலே வித்தியாசமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுவேன்னா, இப்போ இந்த கரு உள் போடுறதுக்கு முன்னாடி நான் சொல்ல இல்லையா, 5வது நாள் வரைக்கும் இந்த இன்குபேட்டரில் வந்து கரு வளர வைப்போம், அதாவது எம்ப்ரியோவை. அந்த டே 5 எம்ப்ரியோ பேர் பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்லுவோம். அந்த கருவை வந்து பயாப்சி எடுத்து பார்ப்போம். அந்த பயாப்சி எடுத்து பார்க்குறப்போ இந்த கரு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரிசல்ட் வரும். அந்த டெஸ்ட்டு பண்ணி பார்க்குறது இப்போ வந்திருக்க ஒரு நவீன முறைன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று எம்ப்ரியோ டைம் லேப்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த கரு இன்குபேட்டரில் வச்சதுக்கப்புறம் அந்த எக்ஸி பண்ணதுலேருந்து 5 நாள் வரைக்கும் அது எப்படி வளருது அப்படிங்கிறது நமக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அது ஒன்று இருக்குது. எம்ப்ரியோ க்ளூன்னு ஒன்று இருக்குது. எம்ப்ரியோ க்ளூ அப்படின்னா நம்ம இந்த எம்ப்ரியோவை வந்து கருப்பைக்குள்ளே உள் செலுத்தும் போது இது க்ளூன்றது கம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை உள் செலுத்தி பண்ணும் போது நம்ம கருப்பை லைனிங்கில் அது ஈஸியாக ஒட்டி பாசிட்டிவ் ஆகிறது. அண்ட் 4வது பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். கரு உருவாக்கினதுக்கப்புறம் அப்போவே ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து கரு உள்ளே வைக்க மாட்டோம். 2 மாதம் இல்லை 3 மாதம் இடைவெளிக்கு அப்புறம் தான் அதை வைப்போம். அப்படி அதை பண்ணும்போது ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து ரிலேட்டிவ்லி சக்ஸஸ் ரேட் அதிகம். அண்ட் இந்த மாதிரி ரீஅஷூரன்ஸ் கொடுத்து சில மருந்துகள் எக்ஸ்ட்ராவாக போடுவோம் நம்ம ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு. இந்த முறையெல்லாம் பின்பற்றி நாங்கள் நிறைய பாசிட்டிவ் கொடுத்துருக்கோம். லைக் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு சில பேர் சொல்லக்கூடாது, சில பேஷண்ட் 4 முறை ஐவிஎஃப் ஃபெயிலியர் வெளியில் ஆனவங்களுக்கும் சரி, எங்ககிட்டயும் 2 முறைக்கு மேலே ஃபெயிலியர் ஆனவங்களுக்கும் சரி, அதுக்கப்புறம் பாசிட்டிவ் வரதுக்கான முயற்சி பண்ணி பாசிட்டிவ் கொடுத்து டெலிவரியும் பண்ணியிருக்கோம். ஓகே மேம், இப்போது ஐவிஎஃப் வந்து தொடர்ந்து வராங்க. ஏதோ ஒரு விடாமுயற்சியோட ஏதோ ஒரு கட்டத்தில் நமக்கு வந்து குழந்தை கிடச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் தொடர்ந்து சிகிச்சைக்குள்ளே வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா மேம்? இந்த ஏஜ்குள்ளே தான் இதை பண்ண முடியும், இதுக்கு மேலே போனால் பண்ண முடியாது அப்படின்ற ஏஜ் லிமிட்லாம் ஏதாவது இருக்கா மேம்? கண்டிப்பாக இருக்குது. பெண்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 23 வயதுலேருந்து 50 வயதுக்குள்ளே பண்ணிக்கணும். ஆண்கள் பொறுத்த வரைக்கும் அதோட வயது லிமிட் வந்து 55 இயர்ஸ். ஸோ இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே தான் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு இப்போ கைட்லைன்ஸ் வந்துருச்சு. ஓகே மேம், அப்போ அதே மாதிரி ஐவிஎஃப் சிகிச்சைக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா கணவன் மனைவி 2 பேருமே என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து கவனத்தில் கொள்ளணும் மேம்? உணவு முறைகளை எப்படி ஃபாலோ பண்ணணும் மேம்? கன்சீவ் ஆனதுக்கப்புறம் நான் கேட்குறேன். அதாவது இப்போது ஒரு ஐவிஎஃப் தம்பதியர் வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க ஐவிஎஃப் முறையில். அது சிங்கிள் பேபியாக இருந்தாலும் சரி, ட்வின் கன்செப்ஷனாக இருந்தாலும் சரி, முதல் 3 மாதத்தில் வந்து ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற மாத்திரை எடுத்துக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா, ஐவிஎஃப்பில் இயர்லியாகவே நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு அது சிங்கிள் பேபியா இல்லை ட்வின்ஸாக வந்திருக்கா அப்படிங்கிறத டேட்டிங் ஸ்கேன் ஒன்று கண்டிப்பாக பண்ணணும். ஐவிஎஃப்பில் வந்து ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் எக்டாபிக் சொல்லுவோம். அதாவது டியூப்பில் வந்து கரு தங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அது இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம டேட்டிங் ஸ்கேன் ஒன்று ஏர்லியாக பண்ணணும். அண்ட் ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் வந்து வாந்தி குமட்டல் இருக்கிறதுனால பொதுவாக உணவு உட்கொள்ளும் முறை கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். அதனால் பேபி வளர்ச்சி இல்லாமல் போகுமா டாக்டர்னு பெரும்பாலும் ரொம்ப எல்லா தம்பதியரும் வரி பண்ணுவாங்க. அது அப்படி கிடையவே கிடையாது. அந்த 3 மாதம் கழித்து அந்த வாந்தியெலாம் கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் அவங்க ரெகுலர் ஃபுட் இன்டேக் ப்ராப்பராக நெக்ஸ்ட்டு செகண்ட் ட்ரைமஸ்டர் சொல்லுவோம் இல்லையா, அந்த டைமில் வந்து நம்ம அயன் மாத்திரை, கால்சியம் மாத்திரைகள், ஃபோலிக் ஆசிட், புரோட்டீன் இதெல்லாம் நிறையா எடுத்துக்கிட்டோம். பாதாம், நார்சத்து அதிகமாக, எல்லா பழங்கள் இதெல்லாம் எடுக்கிறப்போ நமக்கு குழந்தை ஆரோக்கியமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் 2வது அந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்து நம்ம அனாமலி ஸ்கேன் ஒன்று பார்க்க சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம் 20 வீக்ஸில். குழந்தை தலையிலேருந்து கால் வரைக்கும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த சமயத்தில் கர்ப்பப்பையோட அடிப்புறம் ஓப்பன் ஆகும். சில பேருக்கு இன்காம்பிட்டன்ஸ் சொல்லுவோம், அந்த பிரச்சனை வருதான்னு பார்ப்போம்.
ஆனால் அகெயின் இது வந்து 28 வாரத்தில் வந்து ஒரு க்ரோத் ஸ்கேன் ஒன்று பார்ப்போம். ட்வின்ஸாக இருந்தால் அகெயின் 34 வீக்ஸில் பார்ப்போம். ஸோ ஒரு கட்டத்துலேயும் நம்ம வந்து அட்வைஸ் வந்து மெடிசன் என்ன எடுக்கணும் அண்ட் டயட் அட்வைஸும் கொடுப்போம். அண்ட் வேறு ஏதாவது மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் பிபி சுகர் ஏதாவது வருதா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால பொதுவாக யாரும் பயப்பட தேவையில்லை ஐவிஎஃப் கன்செப்ஷனு ஆனாலும். ஓகே மேம், இதில் நார்மல் டெலிவரி வந்து எந்த அளவுக்கு பாசிபிள் மேம்? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் இது வந்து சர்ஜரி அப்படின்னு தான் போகும். ஸோ இதில் நார்மல் டெலிவரிக்கும் பாசிபிள் இருக்கா? அது நீங்கள் எந்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்குறீங்க மேம்? நார்மல் டெலிவரி பாசிபிள் இருக்குது. இப்போ வந்து ஒரு 35 வயதுக்குள்ளே கன்சீவ் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ சிங்கிள் பேபி தான் இருக்குது. அண்ட் அந்த சிங்கிள் பேபி வந்து ப்ரெசன்டேஷன் சொல்லுவோம், நிற மாதத்தில் வந்து தலை கீழே ப்ரெசன்டிங் பார்ட்டாக இருக்குது. அவங்களுக்கு வேறு எந்த மெடிக்கல் காம்ப்ளிகேஷனும் இல்லை. குழந்தையும் ஆவரேஜ் சைஸ் வெயிட்டில் இருக்குது. அப்படின்னா அழகாக நார்மல் டெலிவரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஐவிஎஃப் கன்செப்ஷன்னாவே அறுவை சிகிச்சை தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயம் இல்லை. இப்போ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி நீங்கள் கருமுட்டை செலுத்தினதுக்கு அப்புறமா பெண்கள் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும் மேம்? அகெயின் ஆன்டிநேட்டல் பீரியட் கேட்குறீங்க. அதாவது இப்போ நம்ம சிகிச்சைக்கு அப்புறம் நீங்கள் கருமுட்டை உள்ளார செலுத்துறீங்க, அதாவது சிகிச்சை ஆரம்பித்து ஒரு 15 டேஸ்லேயே வந்து நீங்கள் கருமுட்டையை வந்து உள் செலுத்துறீங்க, கர்ப்பப்பைக்குள்ள செலுத்துறீங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும்? ஏன்னா சிலர்லாம் எடுத்தோன்னே பயமுறுத்துவாங்க, நடக்கக்கூடாது, நிறைய சந்தேகங்கள் வரும். ஐயோ நம்ம நடக்கலாமா, நார்மல் ரொட்டீன் லைஃப்பை லீட் பண்ணலாமா, சமையல் செய்யலாமா? ஸோ இந்த மாதிரியான நிறைய காம்ப்ளிகேஷன் டவுட்ஸ்லாம் வந்து வரும். ஸோ அப்படி இருக்கும் போகிற சமயத்தில் பெண்கள் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை கவனம் செலுத்தணும், எப்படி கேஷுவலாக இருக்கலாமா? இதுவும் ஒரு விதமான ஒரு பயம் பதட்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஐவிஎஃப்ல கன்சீவ் ஆயிருக்காங்க, இப்போ முதல் வாட்டி ஐவிஎஃப் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு வந்து குழந்தை தங்கியிருக்கு அப்படின்னா அந்த முதல் 3 மாதம் வரைக்கும் கவனமாக இருக்கிறன்றது நேச்சுரல் கன்செப்ஷனுக்கும் சொல்கிற அட்வைஸ் தான். இதில் வந்து நீண்ட தூரம் ட்ராவல் பண்ணக்கூடாது. ஆஃபீஸ் வந்து ரொம்ப தூரம் இருந்தால் அதை நீங்கள் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். சில பேருக்கு வந்து ஐவிஎஃப்ல கன்சீவ் ஆகி ரெக்கரண்ட்டாக கருச்சிதைவு இருக்கும், ப்ரெக்னன்சி லாஸ் சொல்லுவோம், 2-3 வாட்டி அபார்ஷன் ஆயிருக்கும். இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக முதல் 3 மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி சொல்லுவோம். அந்த 3 மாத ஸ்கேன் முடிஞ்சதுக்கப்புறம் சில பேருக்கு அடிப்புறத்தில் தையல் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2-3 கருச்சிதைவு இருக்கிறப்போ என்ன ஆகும்னா குறை மாதத்தில் டெலிவரி ஆகிற வாய்ப்பு இருக்கும் சில பெண்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அது தவிர்த்து இப்போ ஐவிஎஃப்ல பாசிட்டிவ் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் கேட்குற கேள்வி, நடக்காமல் இருப்பாங்க, ஈவன் குளிக்கிறதுக்கே அடுத்தவங்க ஹெல்ப்பை நாடுவாங்க, அண்ட் வந்து படுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஒன்ஸ் நம்ம வந்து பாசிட்டிவ் பார்த்துட்டோம், அதாவது பிளட் டெஸ்ட்டில் தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். கரு உள் செலுத்திட்டு 14 நாட்களுக்கு அப்புறம் பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட்டு பார்ப்போம். அது வந்து ஃபஸ்ட்டு லெவல். அதுலேருந்து 2 வாரம் கழித்து பார்க்குறது தான் 6 வாரத்தில் நம்ம பாசிட்டிவ் பார்க்குற விஷயம். அந்த 6 வாரத்துலேருந்து 12 வாரம் வரைக்கும் தேவையான மருந்து மாத்திரைகள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கிறப்போ அவங்க படுத்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அன்றாட வீட்டு வேலைகள் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறது நான் என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லிடுவேன். அப்படிலாம் இருக்க வேண்டாம், நீங்கள் நார்மலாக இருங்க, என்ஜாய் யுவர் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லிடுவேன். மேம், நீங்கள் ஏற்கனவே ஐயுஐ ட்ரீட்மெண்ட் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ ஐயுஐ அண்டு ஐவிஎஃப் இது ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன மேம்? இந்த சிகிச்சை முறையில் என்ன இருக்குது, இந்த சிகிச்சை முறையில் என்ன இருக்குது மேம்? ஐயுஐன்றது லெவல் 2 ட்ரீட்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க, இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன். இது யாருக்கு பண்ணுவோன்னா இந்த விந்தணு கவுண்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்களுக்கு பண்ணுவோம். அண்ட் அந்த மொட்டிலிட்டி ப்ராப்ளம் பர்சன்டேஜ் வந்து 32%லேருந்து கொஞ்சம் குறைவாக இருக்கவங்களுக்கு பண்ணுவோம். இப்போ இந்த காலத்தில் பிசிஓஎஸ் நிறைய பிரச்சனை பார்க்குறோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து சில டைம் நம்ம ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நமக்கு சக்ஸஸ் ஆகாமல் போகிறப்போ இந்த ஐயுஐ பரிந்துரை பண்ணுவோம். 3வது இண்டிகேஷன் எண்டோமெட்ரியோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, அவங்களுக்கு இந்த ஐயுஐ முறை பண்ணுவோம். இந்த ஐயுஐயில் என்ன பண்ணுவோன்னா விந்தணுவை வந்து நல்லா மூவ் ஆகிற ஸ்பெர்மை ப்ரிப்பேர் பண்ணி கருப்பைக்குள்ளே ஒரு கெத்திட்டர் மூலிமா உள் செலுத்துதல் பேர் தான். அதாவது ஓவலேஷனை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஸ்கேனில், அந்த ஓவலேஷன் ஆனதுக்கப்புறம் அந்த விந்தணுவை எடுத்து கருப்பைக்குள்ளே போகிறது இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன். இது ஐவிஎஃப் மாதிரி பெரிய சிகிச்சை முறை கிடையாது, இயற்கையாக தான் அதில் வந்து கரு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இதோட சக்ஸஸ் வந்து 15லேருந்து 23% தான்.
இது ஃபெயிலியர் ஆன பட்சத்தில் ஒரு 6 முறைக்கு அப்புறம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு வரலை அப்படிங்கிறப்ப ஐவிஎஃப் பண்ணும். ஐவிஎஃப்ன்றது லெவல் 3 ட்ரீட்மெண்ட். அது என்ன அப்படின்னா, இப்போ அதை செயல்முறையை நான் சொல்லட்டா? சொல்லுங்க மேம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா, பெண்கள் நம்ம 2வது நாள் மாதவிடாய் அப்போ வர சொல்லுவோம். ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த சினைப்பையில் சிஸ்ட் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அந்த சிஸ்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். எதுக்கு கொடுப்போம்னா, அந்த சினைப்பையில் இருக்க கருமுட்டை எல்லாமே வளர்கிறதுக்காக கொடுப்போம். ஆனால் அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் 10லேருந்து 11 நாட்கள் வரைக்கும் கொடுப்போம். இது முடித்ததுக்கப்புறம் ஒரு சிறிது மயக்கம் கொடுத்து இந்த முட்டைகளை ஸ்கேன் கைடடாக வெளியில் எடுப்போம். அண்ட் அந்த முட்டை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் விந்தணுவை ப்ரிப்பேர் பண்ணி தேர்ந்தெடுக்கப்பட்ட விந்துவை எடுத்து ஒரு முட்டைக்கு ஒரு விந்து அப்படின்னு ஊசி மூலயமா உள் செலுத்தி மைக்ரோஸ்கோப் வழியாக அண்ட் அதில் கரு உருவாக்குதல் பேர் தான் ஐவிஎஃப்எக்ஸி சொல்லவும். அந்த உருவாக்கின கருவை இன்குபேட்டரில் 3 நாட்கள்லேருந்து 5 நாட்கள் வரைக்கும் வளர விட்டு ஃப்ரீஸ் பண்ணிடும். அண்ட் அந்த ஃப்ரீஸ் பண்ணி 2 இல்லை 3 மாதம்க்கு அப்புறம் உள் செலுத்துதல் பேர் தான் ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். இது ஹையர் எண்ட் ட்ரீட்மெண்ட். இதில் 40லேருந்து 50% வரைக்கும் சக்ஸஸ் ரேட் இருக்குது. ஓகே மேம்.